ஆனால் கூலிப்பை பொறுத்த வரைக்கும் சொல்லப்போனால் அந்த பிராண்டு ஒன்று ரெடி பண்ணி வச்சான்ல கூலிப் பிராண்டு, அந்த பிராண்டை வந்து உண்மையாகவே நம்ம ரொம்ப பாராட்டணும். அந்த கூலிப் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுறான்ல அவனை நம்ம ரொம்ப பாராட்டணும். ஏன் தெரியுமா? அதை வேறு ஒரு நேமில் இந்த ஹிந்திலலாம் அந்த ஐபிஎல்லாம் நடக்கும்ல, இந்த ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் அந்த ஐபிஎல் நடக்கும்போது அதில் இந்த ஹிந்தி ஆட்ஸ்லாம் போடுவாங்க. இப்போ நமக்கு தமிழில் டப்பிங்கில் வருது. அந்த ஹிந்தி ஆட்லாம் பார்த்திங்கன்னா அந்த அக்ஷய் குமார், அப்புறம் இவர் நம்ம அமிதாப் பச்சனு, அந்த மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா வேறு நேமில் வந்து அதை வந்து நார்த் இந்தியாவில் விற்கிறான். இந்த பான் மசாலா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே வேறு நேமில் அதை வந்து விற்கிறான். ஆனால் இங்கே நம்ம சவுத் இந்தியாவில் மட்டும்தான் நல்லா அறிவாக யூஸ் பண்ணி அதை கேட்கும்போதே பசங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுக்குறதுல கூல் லிப், ஜில்லான ஒரு உதடு அப்படின்னு. அதில் வந்து அவன் சேர்க்குற சப்ஸ்டன்ஸ் என்ன தெரியுமா? இப்போ ஒருத்தர் கூலி போட்டு இங்கே பக்கத்தில் என்கிட்ட வந்து பேசுகிறான் அப்படின்னா அவன் வாயிலேருந்து நல்ல ஒரு அழகான ஒரு ஸ்மெல் ஒன்று ஒரு உண்மையாகவே கலைக்க சொல்லலை. சிகரெட் பிடிச்சா அதை காட்டி கொடுத்துருவோம் ஸ்மோக்கிங் பண்ணிட்டு வந்திருக்கான்னு. உங்களுக்கே தெரியும் இந்த டீ கடையிலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த ஸ்மெல் ஒட்டும் உடம்புல, அந்த ஷர்ட்லாம் ஸ்மெல் இருக்கும்ல அந்த புகை ஸ்மெல்லு. அதே மாதிரி ஒருத்தன் வந்து ஆல்கஹால் தண்ணி அடிக்கிறான் அப்படின்னா அதுவும் ஒரு மாதிரி தேங்காய் வடை மாதிரி வரும். ஆனால் அந்த கூலிப்பில் மட்டும்தான் அந்த ஸ்மெல் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு அழகான ஒரு ஸ்மெல்லை கொடுக்கும். இந்த கோல்கேட்லாம் வரும்ல காலைல பல்லு விளக்கணும் அந்த மாதிரி ஒரு ஸ்மெல்லு.